விஜயோட அரசியலை பற்றி உங்ககிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன். விஜய் வந்துட்டு இன்னைக்கு தான் அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உண்மை அது கிடையாது. அது உங்களுடைய அறியாமை. விஜய் தன்னுடைய படங்களில் எப்போ ஹிட் கொடுத்தாரோ அப்போ இருந்தே அரசியலில் தன்னோட படத்துல பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு அரசியல் ஆசைன்றது அப்போ இருந்தே இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நான் சொல்றது ஏதோ சர்க்கார் படம் இந்த கத்தி படத்துல இருந்து அப்படின்னு கிடையாது. நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புதிய கீதை, தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா திருப்பாச்சி, சிவகாசி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படத்தை அடுக்கடிக்க வச்சுட்டே வரலாம். இது எல்லா படத்துலையும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்க அரசியல் வந்து மக்களுக்காக பேசியிருப்பாரு. இது வந்துட்டு பெரிய இஷ்யூ ஆனது அப்படின்னா அந்த தலைவர் படத்துல தான். ஏன்னா அந்த இடத்துலலாம் அங்கங்க பேசிட்டு வந்துட்டாரு. ஆனா ஆளுங்கட்சியின் ப்ரெஷர்னால என்ன செய்வாங்க அப்படின்னா சில இடத்துல போயிட்டு இந்த சினிமாக்காரவங்கலாம் கச்சத்தீவு பிரச்சனைகளுக்காகலாம் போய் பேச போவாங்க. அந்த மாதிரி விஜயும் கலந்துட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆளுங்கட்சியில் இருக்கும்போதே ஒரு ஃபுல் படமா இவரை லீடரா வச்சு ஒரு படம் வருது அப்படின்னா தலைவா படம் வருது. இதுல இருந்து ஆளுங்கட்சியினர் இவருடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு, தம்பி முழு நேரமா நாங்க அரசியல்ல நாங்க இறங்கி எங்களுடைய வாழ்க்கையே இதுல நிப்பாட்டி இதுக்காக நாங்க அர்ப்பணிச்சிருக்கோம், நீ 4 கேமரா முன்னாடி ஏதோ அடுத்தவர் எழுதி கொடுக்குற 2 டைலாக்கை பேசிட்டு நீ அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறது இது சரியா இருக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு படத்தை ஸ்டாப் பண்ணி வைக்கிறாங்க. இவரும் என்ன பழி வாங்குறதா நினைச்சுக்கிட்டு இதுல பல பேரோட குடும்பம் இன்வால்வ் ஆயிருக்கு, ஸோ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு காலில் விழுக்கிறாரு. இதன் அடிப்படையில் அந்த படம் ரிலீஸ் ஆகுது. இது மட்டும் இல்லாம அடுத்தடுத்த படங்களும் இதே மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்குது. ஏன்னா அவர் செஞ்ச செயல் அப்படி. அதே மாதிரி ஆளுங்கட்சிகள் காலில் விழுகிறது வழக்கமாவே வச்சிருக்காரு. இந்த சூழ்நிலையில என்ன ஆகுது அப்படின்னா இந்த டேக்ஸ், அதாவது வரி ஏய்ப்பு, அப்புறம் சொத்து குவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ரைட்ஸை சந்திக்கிறாரு விஜய். இப்போ வந்துட்டு எல்லாருமே பணக்காரங்களுக்குலாம் ஒரு பிரச்சனை இருக்கும். ஏன்னா அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனை தன்னுடைய பணத்தை எப்படி பாதுகாக்கிறது, என்னைக்கு வேணா நம்மளுக்கு பிரச்சனை வரலாம் அப்படின்ட்டு இந்த இஷ்யூ இருக்கும். அதனால இவங்க வந்துட்டு இதுக்கான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. இப்படி இதன் அடிப்படையில விஜய் இந்த அரசியலுக்குள்ள வராரா அப்படின்னு கேட்டா முழுசா இதவே சொல்லிட முடியாது. ஏன்னா விஜய்க்கு பொது நலம் மட்டும் இருக்கு அப்படின்னு கேட்டா அதுவும் சொல்லிட முடியாது. ஏன் அப்படின்னா சுயநலம் தான் முதல்ல இருக்கும், 2வது தான் பொது நலம் யாருக்கா இருந்தாலும் சரி. இப்படி விஜய் வந்து அரசியலுக்குள்ள களம் இறங்குறாரு. இப்படி படங்கள் மூலியமா மக்களிடையே அரசியல் பேசுறதுன்றது விஜய் கிட்ட மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை, இன்னும் சில ஆக்டர்ஸ் கிட்ட இருக்குது. உதாரணத்துக்கு விஜய் ஆண்டனியை சொல்லலாம். விஜய் ஆண்டனி கண்டிப்பா அரசியல் ஆசை இருக்குது, நிச்சயமா வருவாரு. ரைட், டே ஏகே கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஏகக்கிட்டையும் இந்த விஷயம் வந்து இருக்குது. அப்போ எப்போ வருவார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவரும் வருவார். ஆனால் இந்த விளையாட்டெல்லாம் வெயிட் பண்ணி சைலண்ட்டாக பார்த்துட்டு மேபி களத்தில் இறங்கலாம். இல்லை அப்படின்னா வெளியில இருந்தே மக்களை கரெக்டாக வழி நடத்தலாம். 2 விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும். ரைட், சரி, விஜய் வந்துட்டு 100% நல்லவரா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சில விஷயங்கள்லாம் உங்ககிட்ட எடுத்து வைக்கிறேன். இதை மூலியமா உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்றத பொறுத்து நீங்களே அதை நல்லதா கெட்டதா அப்படின்றத நீங்களே அனலைஸ் பண்ணிக்கோங்க. அம்மா அவர்கள் வந்துட்டு, அதாவது ஆளுங்கட்சியினர்களுடைய இறப்புக்கு பின்னாடி ஆட்சி மாற்றம் நடக்குது. அப்போ வந்துட்டு ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சனையை வந்துட்டு 13 பேர் சுடப்படுறாங்க, சுட்டு இறந்து போறாங்க. இந்த சூழ்நிலையில வந்துட்டு விஜய் அவர்கள் வந்துட்டு அவங்க அந்த 13 பேர்த்துக்கும் தலா 1 லட்ச ரூபா தரதுக்காக நைட்டு அங்க வராரு. ஒரு நல்ல தலைவன் அப்படின்றவன் தன் செய்யற நன்மைகளை, தான் செய்யற உதவிகளை விளம்பரம் தேட மாட்டான். அவன் தான் நல்ல தலைவன். அந்த விளம்பரன்றது மக்களா அவங்க வெளி கொண்டு வரணும். அதுதான் ஒரு நல்ல தலைவனுக்கான ஒரு குவாலிட்டி. தனக்கான நான் செய்யற உதவிய தான் விளம்பரம் தேடுறேன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு சுயநலம் இருக்கு அப்படின்றது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ இவர் வந்துட்டு அங்கே போயிட்டு அந்த 13 பேர்த்துக்கு தலா 1 லட்ச ரூபா கொடுக்குறாரு. சரி, ஓகே. இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எவ்வளவோ பல பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு. சென்னையிலே கூட சுனாமி வந்து வெள்ளத்தில் அவதிப்பட்டாங்க. அந்த சூழ்நிலையில் பல சின்ன ஆக்டர்ஸில் கொண்டு சாதாரண சேவை செய்கிறவங்க முதல்ல இருந்து எல்லாரும்
உதவி பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த சூழ்நிலையிலாம் இவர் எங்க இருந்தாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஓகே, கீழே கமெண்ட்ல விஜயின் தம்பிகள் நாங்கள் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் போட்டிருந்தீங்க அப்படின்னா எனக்காக நீங்கள் வந்துட்டு, அதாவது எனக்காக நீங்கள் வந்துட்டு என்னோட பிறந்த நாளுக்கு போயிட்டு நீங்கள் 4 பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஹெல்ப் வந்துட்டு நான் செஞ்சதாக ஆகாது. அந்ததுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, சரிங்களா? விஜயை தாக்கி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, யதார்த்தத்தை சொல்லிகிட்டு இருக்கிறேன். அப்புறம் ரைட், இந்த 13 பேருக்கு தலா 1 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு இல்லையா, இந்த அங்கே எடுக்கப்பட்ட வீடியோ வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இதை பற்றி நான் கிரிட்டிசைஸ் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. இந்த இதில் உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு, இந்த வீடியோவை பார்த்துட்டு கீழே வந்து அதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. பச்சைக்குள்ள கூட தூங்க மாட்டேங்க, பறக்க வரைக்கும் என்ன செய்யலாம். சரி வயசுல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்றத கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரைட்டு, இப்படிப்பட்ட இந்த ஆட்சி உழையிற சமயத்தில் இந்த மாதிரி கரெக்டான அந்த நேரத்தில் இந்த மூவை வந்து மூவ் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னோட கட்சியை ஆரம்பித்து அறிவிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரேம் தேடணும் இல்லையா, அதுக்காக என்ன ஆகுது அப்படின்னா எல்லா தொகுதியிலையும் போயிட்டு விளம்பரம் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பிற கட்சிகள்லாம் தன்னை விளம்பரம் படுத்திக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெரிய மாநாடு போட்டு அதுக்குன்னு ஆளுகளை கூப்பிட்டு அவங்களுக்கு தலா ஒரு 200 ரூபா வச்சாலும் 500 ரூபா வச்சாலும் அந்த அங்கே ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு மொத்தம் எப்படி பார்த்தா பல கோடி ரூபா வரும். இப்படி பார்த்துட்டு தான் அந்த கூட்டத்தை போட்டு தன்னை விளம்பரப்படுத்திக்கிடுவாங்க. ஆனால் இந்த வகையில் விஜய் எப்படி இருக்காருன்னா, அங்கே வந்து அவரோட ஒரு ஸ்மார்ட் திங்க் யாரோ அவங்க கூட இருக்கணும், இல்லாட்டி இவருக்கு அந்த திங்கிங் இருக்கணும். என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்துட்டு ஊக்கத்தொகை கொடுத்தது 234 தொகுதியில இருந்தும் குழந்தைகளை வர வச்சுட்டு அங்கே வந்துட்டு பரிசு கொடுக்கறதா கூப்பிட்டாங்க. இது வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த மாநாடுக்கு சமமானது. என்ன ஒன்று அப்படின்னா, இவங்க வந்துட்டு கூட்டத்துக்கு கூப்பிட்றவங்களுக்காக காசு கொடுப்பாங்க, இங்கே வந்துட்டு அதை ஓப்பனாக ப்ரைஸ் அப்படின்ட்டு கூப்பிட்டுட்டு அந்த ப்ரைஸை கொடுக்குறாரு. ரைட், அதே மாநாடு போட்டிருந்தா பல கோடி ரூபா செலவாயிருக்கும். இவர் வந்துட்டு சிம்பிளாக ஒரு மண்டபத்தை பிடிச்சிட்டு ஒரே நாளில் முடிச்சுட்டு செலவுக க்ளோஸ் பண்ணிட்டாரு. இவர் நினச்சிருந்தா இந்த ஷெட்யூலை வந்துட்டு 2 நாள் 3 நாள் மாற்றி அனுப்பிச்சிருக்கலாம். அதாவது 10th ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நாள் ஷெட்யூல் போட்டுட்டு அந்த ஒரு நாளையும் கொடுத்துட்டு 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னொரு ஷெட்யூலை போட்டு இன்னொரு நாள்லையும் செப்பரேட் பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம். ஆனால் இப்படி ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து ஏன் ஒரு வாரத்தை கூட எடுத்துகிட்டு கூட இதை பண்ணியிருக்கலாம். ஆனால் இவர் வந்துட்டு ஒரே நாளில் ஒரே செலவு ஐட்டமாக முடிச்சுட்டு ஃப்ரேமை வந்துட்டு விரிவுபடுத்திக்கிட்டாரு. அதாவது ஒரு விஷயம் செஞ்சுட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக எப்படி ஃப்ரேம் ஆகுது அப்படின்னா அது இப்படி தான் அன்னைக்கு ஃபுல்லாக பிரேக்கிங் நியூஸில் போயிட்டு இருந்துச்சு இல்லையா. இதில் இன்னும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 12th ஸ்டூடெண்ட்ஸ்னால் 2026 ஓட்டர்ஸாக மாற போகிறாங்க. பயங்கரமான ஸ்மார்ட் மூவ் இதுதான். 10 ரூபா செலவு பண்ணி 10,000 ரூபா லாபம் பார்க்குறது. டேய், அவருக்கு 1008 வேலை இருக்குண்டா, அதெல்லாம் விட்டுட்டு உனக்கு ஒரு வாரம் 2 நாள் 3 நாள் வந்துட்டு ஒதுக்கிட்டு அவங்க ப்ரைஸ் கொடுத்துட்ருப்பாரா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அப்புறம் என்ன டேஸுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நான் கேட்பேன். அப்புறமா ஏற்பட்ட அந்த வெள்ளத்துக்கு இன்னொரு மண்டபத்தை பிடிச்சி அங்கே வெள்ள நிவாரண பொருளெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி தான் அவருடைய ஃப்ரேமை பெருசாக்கிக்கிறாரு. அப்புறம் முக்கியமான நிகழ்வு இந்த கட்சியோட பேரை அறிவிக்கிறது. இதுதான் இருக்கிறதுலே முக்கியமான, அந்த கட்சி ஆரம்பிக்கிற அந்த ஆரம்பத்திலேயே முக்கியமான நிகழ்வு அப்படின்னா அந்த கட்சியோட பேரை வெளியே அறிவிக்க பண்ணுறது. இதில் இருக்கிறதுலே ஒரு 3 எழுத்து தான், தமிழக வெற்றி கழகம் அப்படின்ட்டு. இதில் எத்தனை டீம் அவருக்கு கீழே ஒர்க் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் தெரிஞ்சிருந்துமே அதில் அந்த பேர்லேயே ஒரு மிஸ்டேக் இக்கு போடாமல் விட்டுட்டாங்க. வெறும் இந்த 3 எழுத்துலேயே இந்த மிஸ்டேக் வராங்க அப்படின்னா, இவ்வளவு அலட்சியமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னா அரசியல்ன்றது எவ்வளவு
எப்படி எவ்வளோ விஷயம்லாம் இருக்க போகுது அப்படின்றது இவங்க தெரிஞ்சு தான் இறங்குறாங்களா அப்படின்னு தெரியல. இந்த அலட்சியம் அரசியலில் இருந்துச்சு அப்படின்னா மக்கள் அலட்சியமாக இருந்துருவாங்க அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. அப்புறம் விஜய் அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, சுயநலமாக இருங்க, சுயநலமாக மட்டுமே இருந்துடாதீங்க. நீங்கள் சொன்னீங்க பெரியாள் அப்புறம் காமராஜர் இவங்கள படிங்க அப்படின்ட்டு. நீங்கள் படிக்க வேண்டியது இன்னும் நிறையா பேர் இருக்காங்க. அரசியலில் பல தலைவர்கள் இவங்களை விட பிரம்மாண்டமான தலைவர்களாக இருக்காங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னா, என்கிட்டயும் பைக் இருக்குதுன்னு சொல்லி எக்ஸில் தூக்கிட்டு வாடா ரேஸுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ ரைட்டு, இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி விஷயத்த நான் பேசியிருந்தேன் அப்படின்னா நீ என்ன ஏகே ஃபேனா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. ஆனால் இப்போ வந்துட்டு நீ என்ன ஏடிஎம்கேயா டிஎம்கேயான்னு கேட்பீங்க. நான் ஏடிஎம்கேயோ டிஎம்கேயோ கிடையாது. நான் இந்தியாவோட குடிமகன். உங்களின் சார்பாக உங்களுக்காக உங்களின் ஒருவனாக இந்த கேள்விகளை முன்னெடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம கேட்கலன்னா வேற யார் கேட்க போறா? நம்ம தான் ஓட்டு போட போகிறோம் இல்லையா? விஜய் அவர்கள் நல்லது செய்யும் பட்சத்தில் நம்மளுடைய சப்போர்ட்டு கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஹாய் நண்பா நம்பி, நான் உங்கள் திரையப்பாண்டி. இது நம்ம திரையப்பாண்டி 2001. ஒன்று மட்டும் உறுதிங்க, தர்மம் தாங்க ஜெயிக்கும், நியாயம் தாங்க ஜெயிக்கும். அங்கே ஒருத்தன் கிளம்பி வருவான், அடிபட்டு நொந்து நூலாகி அவன் லீடராக மாறுவான். நாங்கள் தப்பு பண்ணுறவங்க இல்லை, தப்பு தட்டி கேட்குறவங்க.